ஹாய். அப்போ ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோவில் என்னென்னா கான வினோத்தும் நம்ம வாட்டர் பலூன்னா வந்ததுலேருந்து இவங்க 2 பேத்துக்கும் சேர மாட்டுக்கு. நேற்றுக்கு இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பெட் எடுத்து போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கேமரா பார்த்து பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஏதோ வயசு சம்மந்தப்பட்ட ஒரு வாக்கு தரத்தாங்க அவருக்கு முல்ல இருந்தானாலும் அந்த பிக் பாஸ் வந்ததுலேருந்து 2 பேத்துக்கும் பிடிக்காம தான் இருக்குது. ஏன்னா அது என்னன்னு தெரில. அப்போ வேறு இன்னைக்கு காலையிலே இவங்க பேசுகிறாங்க. விக்கல், திவ்யா, அரோரா, சபரி இவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் ஒரு மாதிரி நடக்காரு கான வினோத்து. அரோரா சொல்கிறாங்க, அவர் வீடு போல் அவர் தான் இந்த பிக் பாஸ் நடத்துகிறார் போல், அப்படியே அவர் பண்ணுறாரு, ரொம்ப ஓவராக பண்ணுறாருன்னு திவ்யா எல்லோரும் சொல்கிறாங்க. இப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு ஆளை. அவர் தப்பு, அவர் எல்லாம் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவர் பேசுறது வெளியே வர மாட்டேக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் ரொம்ப மோசமாக பண்ணுறாரு கான வினோத்து அப்படிங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இல்லைன்னா கான வினோத்து ஒரு மாதிரி ஆயிடும், டேமேஜ் ஆயிடும். அவர் வாயை விடுதாருங்க உண்மையில கான வினோத்து. அவர் 2 நாளைக்கு 2 வாரம் வருவார், போவார், போயிடுவாருங்க. பின்ன நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் ஒரு 2 வாரம் இருப்பீங்க, அவங்க 2 வாரம் கூட ஃபுல்லும் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இப்போ கான வினோத்து கொஞ்சம் விட்டு தள்ளி இருக்குன்னா நல்லது. அப்போ நம்ம ரம்யாலாம் வராங்களா, சான்றா அன்னைக்கு ரொம்ப அழுதாங்க போல். ஏன்னா நல்லா வச்சு தாக்கிட்டாங்க போல். ஏன்னா நம்ம அப்சரா கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க போல். உங்களுக்கு நடந்தது கொடுமை தான், ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக நடிக்கீங்களோ அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க போல். என்னன்னு தெரில. ரொம்ப அழுதுட்டு இருக்காங்களாம். என்னாவும் ஏதாவும் தெரில. நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்காம வரும்போது நீங்கள் கொடுக்கல. அது நமக்கு செல்லவங்க மன்னிப்பு கொடுத்துக்கலாம், ஒரு மன்னிப்பு தானே. இப்போ நமக்கு 2 ஐவு இருக்குது, நமக்கு சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாது, 2 அபிப்பிராயம் இருக்குது நமக்கு. நம்ம ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு ஆள் நம்ம காலில் வந்து விழும்போது நம்ம மன்னிப்பு கொடுப்பாங்க. சரி நீ சரி அழுதுருக்கக்கூடாது, சும்மா பொத்தி போய் இப்படி இருந்திருக்கக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த பெஞ்சில் தான், அந்த சோபாவில் தான் அவங்களும் இருக்காங்க. அவ்வளோ நேரம் பயப்படாதாங்க. அவங்க காலில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டேஜில் அத்தனை ஆட்காக இருக்கும்போது அவர் எப்படியும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தானே. என்னத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரில. நீ நடிப்பனாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்க இது பண்ணுறாங்க. வழியில் இருக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழுதுட்டாங்க போல் இன்றைக்கி. ஏன்னா எல்லோரும் என்ன இப்படி பண்ணுறாங்க. அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க, ரம்யாட்ட இருந்து இந்த பதில் வந்திருக்குன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரம்யாவும் போட்டு ஆக்கிட்டாங்களாம். சபரியெல்லாம் கேட்காங்களாம். ஏன்னா வியானை கேட்கா சபரியை பார்த்து மிச்சர் தின்னுட்டு வந்துட்டாங்கன்னு. ஆனால் வியானைக்கு உண்மையில் சபரியை பற்றி கேட்க எந்த அருகதுமே இல்லை. ஏன்னா வியானா ஆகிக்கட்டும், யார் ஆகிக்கட்டும், சபரியை பற்றி கேட்க எந்த அருகதையுமே இல்லை. அவன் சிலப்போ யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி மாத்திரம் கேமில் ஆடுவான். ஆனால் வியானா அப்படி இல்லை. 2 வாரமாக வந்தோன்னு சொன்னால் சான்றா நாமினேஷன் பண்ணி தான் போனேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ பார்த்த வேலைக்கு தான் உங்கள் வீட்டில் இருந்தே உனக்கு ட்ரெஸ் வராமல் இருந்துச்சு, அப்படி தானே. உங்கள் வீட்டில் இருந்தே உனக்கு ட்ரெஸ் வராமல் இருந்துச்சு. இதில் வேறு சபரியே மிச்சர் தின்னுட்டு தான் மாறான். ரொம்ப கேவலம். விக்ரம். அப்போ இவங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சொல்லியிருக்கிறோம், அப்படி தானே. இவங்க தானே அந்த சுற்றி வந்தாங்க, அண்ணா தம்பி, இவங்க தானே அந்த குரூப்பு பண்ணி வச்சாங்க. அந்த நேரம் சொல்லியிருக்கோம், அண்ணன் அன்னைக்கு பயங்கர கட்டி பிடித்தோம், நல்ல நாங்கள் எங்களை போல் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு குரூப் பண்ணிவிட்டு இப்போ பின்னாடி வந்து அவங்கள இப்போ பார்க்கும்போது இவங்க எல்லோரும் தான் பின்னாடி பேசுகிற போல் இருக்குது. அப்படி யார் பணப்பட்டி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன், சான்று எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். என்னென்னா அவங்களுக்கு இப்போ ஒரு கெட்ட பேர் இருக்குது. இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் டேமேஜு சரியாயிடும். ஏன்னா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சரி இவங்க எடுத்துகிட்டு போனது நல்லது, நல்ல வேலை பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ பைசா இல்லாமல் இருக்கிறனால இந்த எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே அது மறைஞ்சு போக்கு நல்லதாக இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்காமல் இருந்தால் அவங்கள தான் நஷ்டம். விக்கில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அரோரா ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க, என்னன்னு தெரில. நீ பைசா ஏற என்ன நினைக்காங்கன்னு தெரியல. ஆனால் சான்றை எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். சபரி எடுத்துகிட்டு போனேன், என்னால் எவ்வளோ வர வந்துட்டா ஸ்டேஜில் ஏறிட்டு போட்டோம், அப்படி தானே. சான்று எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு இது மாறி அதுக்காண்டி இனிப்பு போனதை போட்டு பேசிட்டு சண்டை போட்டுட்டு என்னத்துக்கு. பணப்பட்டி சான்று எடுத்தால் நல்லாயிருக்கும், எடுத்துகிட்டு போட்டோம். ஆனால் அவங்க தப்பு பண்ணியிருந்தாண்ணா உண்மையில். இப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அப்படி தோணுச்சு, என்னை அடிக்க வர போல தோணுச்சு. ஒரு இதில் சொல்லிப்பாங்க, அவன் எந்த நேரம் எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அது 2 நாளைக்கு முன்னாடியே பயந்துட்டு தானாங்க. 2 நாளைக்கு இல்லை, 1 வாரத்துக்கு முன்னாடியே பார்வதிட்டே சொன்னாங்க, எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குது, அடிச்சிருவானு பிடிச்சிருவான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதிட்ட. அப்படியே பயந்துட்டு தான் நாங்கள்.
ஆனால் அது இப்போ அவங்களுக்கு அவங்க அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை ஆளுக்கு இவ்வளோ பேசியிருக்காங்கல்ல, கொஞ்சமாக நினச்சி பார்ப்பாங்க. வெளியே போயிட்டாலும் நினச்சி பார்ப்பேன், நம்ம அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இனி யாராவது இப்படி பிக் பாஸ் ஷோவுக்கு வந்தாலும் இப்படி பண்ணாதீங்க. அது பார்க்க நல்லவே இல்லை. அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் அவங்கள அப்படி பண்ணலைன்னா, அவங்களாட்டும் வேணுக்குன்னு அப்படி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நம்ம எல்லோரும் என்ன அன்னைக்கு அந்த நேரத்தில் அவங்க அந்த நேரத்தில் அப்படி இருந்துட்டாங்கன்னு நம்ம இப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம தான் அவங்கள எல்லோரும் சேர்ந்து அவங்க மேலே பழி எடுத்து போட்ட போல் இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரம் அப்படி தோணிச்சு, அப்படி செய்துட்டாங்க. இப்போ நம்ம பார்வதியும் கமருதீனும் செய்யிட்டாங்க. அந்த நேரம் தோணிச்சு, அந்த நேரம் செய்துட்டாங்க. அப்படி தானே? அதே போல் இவங்களுக்கு அந்த நேரம் அப்படி தோணி செய்துட்டுனா வரவங்க போகிறவங்களாம் இவங்கள போட்டு கொடுமை பண்ண போல தானே ஆகிப்போச்சு. இப்போ அப்படி தானே தோணும். ஆனால் அவங்க நடிச்சிருந்தா அதுக்குள்ளே தண்டனை வாங்கணும். நான் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து அவங்கள போட்டு தாக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும்.